ஒரு சின்ன காகம் ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது அது தூரத்தில் மின்னும் வெள்ளை பொருளை கண்டு ஆச்சரியத்தில் கீழே இறங்கியது. அந்த பொருள் ஒரு அழகான வெள்ளி மோதிரம். காகம் மோதிரத்தை எடுத்து மகிழ்ந்தது. இதை எங்காவது ஒளித்து வைத்து பாதுகாத்து வைத்துக் கொள்வேன் என்று நினைத்தது. அந்த மோதிரத்தை உடனே ஒரு பெரிய மரத்தின் கூரையில் வைத்து மறைத்தது. சில நாட்களுக்கு பிறகு காகம் விளையாடும் போது ஒரு குட்டி பூனையும் அருகே வந்தது. பூனை காகத்திடம் கேட்டது, என் அன்பு நண்பரே, உன்னிடம் ஏதாவது புதுச்சு பொருள் இருக்கிறதா? காகம் பெருமையுடன் கூறியது, ஆமாம், ஒரு அழகான மோதிரம் கண்டுபிடித்திருக்கிறேன். பூனை ஆசையாக கேட்டது, அதை எனக்கு காட்ட முடியுமா? ஆனால் காகம் சிந்தித்தது, இதை நானே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், இது என் பொக்கிஷம் என்று சொல்லி பூனையை மறுத்தது. சில நாட்களுக்கு பிறகு காகம் மோதிரத்தை மறைத்து வைத்த இடத்தில் போய் பார்த்தது. ஆனால் மோதிரம் காணவில்லை. அப்போது காகம் வெகு சோகமாக உணர்ந்தது. பூனை எங்கு இருக்கிறதோ என்று தேடிச் சென்றது. பூனை அருகில் இருந்த மரக்கிளையில் ஓய்வாக இருந்தது. காகம் கேட்டது, நான் ஒளித்து வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து வைத்தாயா? பூனை சிரித்து, நான் எடுத்ததில்லை, ஆனால் அது அங்கு இல்லையா? பிறர் அதை எடுத்திருக்கலாம். உனக்கு ஒரு நல்ல பாடம், சொந்த பொருளை பாதுகாக்க அறிவோடு செயல்பட வேண்டும் என்று கூறியது. அதன் பிறகு காகம் எதையும் பாதுகாப்பாக வைக்க ஆரம்பித்தது. தன்னுடைய அறிவால் அது மற்றவனை நம்பாமல் செயல்பட கற்றுக்கொண்டது.